Hi students, Unit 1, Exercise 1.3 from Introduction பார்க்கலாம். Okay, so இந்த exerciseல irrational number பற்றி படிக்க போகிறோம். Irrational numbers. So irrational number தெரியும்னா first நமக்கு rational numbersனா என்னென்னு தெரியணும். எதெல்லாம் நம்ம rational numbers சொல்வோம்? Numbers in the form p by q is said to be rational numbers. இதில் q வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸுங்கிறது p by q ஃபார்மேட்டில் இருக்கும். qங்கிறது நாட் ஈக்குவல் டு ஜீரோ. p and q ஆர் சம் இன்டீஜர்ஸ். pயும் qவும் எந்த ஒரு இன்டீஜர் வேல்யூவாகவும் நமக்கு இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது irrational numbers. irrational numbers என்ன மீனிங்? நாட் ஈக்குவல் டு p by q, இங்கேயும் q நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஸோ நாட் ஈக்குவல் டு p by q இருக்கணும். இன்னும் சிம்பிளாக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா, irrational நம்பர்ஸ்லாம் என்னென்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாக இருக்காது. ஓகேவா? இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாக இருக்கும். ரூட்குள்ளே நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாக இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் நம்ம irrational நம்பர்ஸும் சொல்லலாம். அதே மாதிரி கன்ஃபார்மாக ரூட்குள்ளே ப்ரைம் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதுவும் irrational நம்பர்ஸ் தான். ஓகேவா? ரூட்டில் ப்ரைம் நம்பர் வந்துச்சுன்னா அதுவும் irrational நம்பர்ஸ் தான். ஸோ ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்ஸ்னால் என்ன? ரியல் நம்பர்ஸை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். என்னென்னு பிரிச்சுக்கலாம்? டெசிமல் நம்பர்ஸ்ன்னு பிரிச்சுக்கலாம், அப்புறம் இன்டீஜர்ஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். இன்டீஜர்ஸுங்கும் போது பாசிட்டிவ் நான் டெசிமல் நம்பர்ஸ். இன்டீஜர்ஸ்லாம் என்ன சொல்லுவோம்? நான் டெசிமல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுலேயே என்னென்ன இருக்கும்? இன்டீஜர்ஸில் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், ஜீரோ நமக்கு இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் என்னது? நெகட்டிவ் இன்டீஜர். இது பாசிட்டிவ் இன்டீஜர். எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஜீரோ இருக்கும். இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம், கவுண்டிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம், இது மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்னொன்று டெசிமல் நம்பர்ஸ்னால் என்ன? பாயிண்ட்டோட வரும். அந்த டெசிமல் நம்பர்ஸ்லேயே நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். டெசிமல் நம்பர்ஸில் நான் ரிப்பீட்டிங் டெசிமல் நம்பர்ஸும் இருக்குது. அதாவது டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, இன்னொன்று நான் டெர்மினேட்டிங்னு இருக்குது. நான் டெர்மினேட்டிங்னு டெசிமல், ஆஃப்டர் டெசிமல் அந்த நம்பர் வந்து போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1.2121121, அதர்வைஸ் 1.23456 அப்படின்னு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா நான் டெர்மினேட்டிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நான் டெர்மினேட்டிங் நம்பர்ஸில் இதை பாருங்கள், இது ரிப்பீட்டடாக வரும். 2121 ரிப்பீட்டடாக இருக்குது. இது பாருங்கள், ரிப்பீட் ஆகவே இல்லை, போயிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டெசிமல்னாவே என்ன? ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஏன்னா இதை ஃப்ராக்ஷனாக நம்மளால் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இந்த டெர்மினேட்டிங் நம்பரும் நான் டெர்மினேட்டிங்கில் ரிப்பீட்டிங் நம்பரையும் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? இந்த நான் டெர்மினேட்டிங்கில் ரிப்பீட் ஆகாமல் போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம irrational நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்லாம் என்னென்னு சொன்னால் irrational நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹாவ் 4னா என்ன? இது 2 ஸ்கொயரோட வேல்யூ. 9 3 ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ எக்ஸாக்டாக இந்த 4 9லாம் என்ன? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்னு அர்த்தம். ஸோ ரூட்டில் நம்ம 4 போட்டோம்னா நமக்கு வர வேல்யூ 2, ரூட் 9ஓட வேல்யூ 3. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரேஷ்னல் நம்பர்ஸ் கிடையாது. நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ புட் 5 6 11 இதெல்லாம் என்னது? நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். இதில் இன்னும் 5 11லாம் பார்த்தா ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? ப்ரைம் நம்பர்ஸ்லாம் கன்ஃபார்மாக அதெல்லாம் என்னது? irrational நம்பர்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ்லாம் என்ன சொல்லுவோம்? நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லுவோம். லெட்ஸ் see the theorem. Suppose let p be a prime number. Okay, let's take a prime number p. If p divides a square, ஓகேவா? this prime number, ஒரு prime number வந்து a square டிவைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக then p divides a. ஓகேவா? where a is some integer, where a is some integer. Okay, so ஒரு prime number இருக்குது. for example if you take a prime number 2, ஒரு a square value 8 8s are 64 value. okay,
அதை நம்ம டிவைட் பண்ணுறோம். இதை நம்ம டிவைட் பண்ண முடியுமா? முடியும். டிவைட் பண்ணால் என்ன வரும்? 32 வரும். ஓகே, எனிவே டிவைட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஒரு ஏ ஸ்கொயர் வேல்யூவை வந்து ஒரு ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதோட ஏ வேல்யூ, இப்போ 64ஓட ஏ வேல்யூ என்ன? 8 தானே ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸோ 8 கண்டிப்பாக என்ன பண்ணும்? அந்த ப்ரைம் நம்பர் டிவைட் பண்ணுங்கிறது தான் அதோட மீனிங். ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஸ்கொயர் நம்பரை ஒரு ப்ரைம் நம்பர் டிவைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அதோட சிங்கிள் நம்பரை வந்து அதே ப்ரைம் நம்பர் கண்டிப்பாக டிவைட் பண்ண முடியுங்கிறது தான் இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஓகே, லெட்ஸ் see the next தியரம். நெக்ஸ்ட் தியரம் என்ன கொடுத்துருக்காங்க? we have to prove the irrationality. ஓகேவா? have to prove root 2 is irrational. root 2ங்கிற நம்பரை என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணணும்? irrationalனு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? let us take the contradiction way. இப்போ நம்ம இதை ஆப்போசிட்டாக நம்ம வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், let assume root 2 is a rational number. ரேஷ்னலாக எடுத்துப்போம். ஓகேவா? ரேஷ்னல்னால் என்ன மீனிங்? root 2ங்கிறது அப்போ என்ன ஃபார்மில் இருக்கும்? p/q ஃபார்மேட்டில் இருக்குது. p and q are some integer, q is not equal to 0. ஓகேவா? ஸோ root 2 வந்து ரேஷ்னல்னு எடுத்தோம்னா ரேஷ்னல்ங்கிறதுனால p/q ஃபார்மேட்டில் இருக்குது. p/qங்கிறது என்ன? ரேஷ்னல் நம்பர். ரேஷ்னல் நம்பர்னாவே அது எப்படி இருக்கும்? சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கும். சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1/2, 3/4, 5/7. இதுக்கு மேலே இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் இஃப் யூ ஹேவ் 4/8னா இதை ரெடியூஸ் பண்ணும். 1 4 is 4, 2 4 are 8. இதுக்கு மேலே இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ ரேஷ்னல் நம்பர் என்ன? ஃபைனலாக we get 1/2. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த rational numbers, some rational numbers. ஸோ இதுக்குள்ள நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் உள்ள ரிலேஷன் பாருங்கள். இது ரெண்டுத்துக்குமே எப்படி இருக்குது? இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோப்ரைம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? p and q are கோப்ரைம்ஸ். பிகாஸ் அதுக்கு மேலே அதை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் இதுக்கு மேலே கிடையாது. இப்போ இதுக்கு 2ன்ற காமன் ஃபேக்டர் இருந்துச்சு, ரெடியூஸ் பண்ணி 1/2ன்னு கொண்டு வந்தோம். இப்போ இதுக்கெல்லாம் என்ன? வேறு காமன் ஃபேக்டர் கிடையாது. என்ன தான் இருக்குது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபார் தீஸ் நம்பர்ஸ் அண்ட் ஆல் 1 only. ஓகேவா? ஸோ கோப்ரைம்னா என்ன மீனிங்னா அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பிக்கும் கியூக்கும் எந்த ஒரு ரெண்டு நம்பர் எடுத்தாலும் அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1ன்னு தான் வந்துச்சுன்னா அதை வந்து கோப்ரைம்ஸ்ன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ தீஸ் நம்பர்ஸ் ஆர் கோப்ரைம்ஸ். ஓகே, தீஸ் நம்பர்ஸ் ஆர் செட் டு பி கோப்ரைம்ஸ். இப்போது ஸோ நம்ம ரேஷ்னல்னு எடுத்ததுனால நமக்கு இந்த கண்டிஷன்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு எடுத்திருக்கோம்? root 2 is equal to pqன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? root 2 is equal to pq. Let cross multiply this. நமக்கு என்ன கிடைக்கும்? p is equal to q into root 2ன்னு கிடைக்கிது. ஓகேவா? q into root 2ன்னு கிடைக்கிது. இப்போ இந்த ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் we get p square is equal to q square into 2. ஓகேவா? p square is equal to q square into 2. ஸோ அப்போ q ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ? q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் பை 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் பை 2. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? நம்ம ஃபர்ஸ்ட் தியரம் பார்த்தோமா, 2ங்கிறது ப்ரைம் நம்பர். ஒரு ஸ்கொயர் வேல்யூவை இது டிவைட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அது என்ன பண்ணும்? இந்த பியோட வேல்யூவும் டிவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ சின்ஸ் 2 divides p square, we have 2 divides p. p யை கண்டிப்பாக டிவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? p divided by 2 is equal to some number c. ஓகே, p divided by 2 equal to some number c. ஸோ இதை எப்படி எடுத்துகிட்டு வரலாம்? திரும்பி p is equal to 2cன்னு எடுத்துப்போம். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? பியோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பியை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா அது எப்படி மாறும்? 2c is equal to q into root 2ன்னு வருது. இப்போ இந்த ரூட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ என்ன பண்ணலாம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் we get 4c square is equal to q square into 2. ஓகேவா? தென் q square is equal to 4/2 into c ஸ்கொயர்னு கிடைக்கிது. அப்போ q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு சி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ
So we get q square divides 2 that is equal to c square. Okay. So அப்பனா என்ன மீனிங் q ஸ்கொயரை வந்து 2 டிவைட் பண்ணுன்னு அர்த்தம். அதாவது ஒரு ப்ரைம் நம்பர் ஒரு ஸ்கொயர் வேல்யூவை டிவைட் பண்ணுதுன்னா which implies we get q can be divided by 2. அப்படி தானே q வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ it have some value dன்னு எடுத்துப்போம். ஸோ அப்போ qவோட வேல்யூ என்ன 2d. ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் pயோட வேல்யூ 2c, qவோட வேல்யூ 2d. நமக்கு தேவை p by q. ஸோ p by q போட்டோம்னா it has the highest common factor as 2. என்னன்னு வந்திருக்கு highest common factor 2ன்னு வந்திருக்கு. pக்கும் qக்கும் highest common factor 2ன்னு வந்திருக்கு. பட் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அதோட common factor 1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ which is wrong. நம்ம அசியூம் பண்ணதுக்கு ராங்காக வந்திருக்கு. ஓகேவா, நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1ன்னு தான் வந்திருக்கணும். ஆனால் என்னென்னு வருது 2ன்னு வருது. காமன் ஃபேக்டர் 2ன்னு வருது. அப்போ நமக்கு ஆப்போசிட்டாக வர்றதுனால நம்ம அசியூம் பண்ணது ராங். ஓகேவா, therefore root 2 is a irrational number. Clear?